பிரைஸ் தி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கால வேளையில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 11வது வசனம். அவர்களுடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். என கண்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது நம்முடைய மீட்பர் வல்லவர். Glory to God. அவர் நம்மோடு இருந்து நமக்காக வழக்காடக்கூடியவராயிருக்கிறார். சங்கீதம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கும்போது, ஏழைகள் பாழாக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் ஏங்குகிற பாதுகாப்பிலே அவனை வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என கண்பானவர்களே, Glory to God. ஒருவேளை பாழாக்கப்பட்ட காரியத்தை குறித்து நீங்கள் பெருமூச்சு விடுகிற காரியம் என்ன? நீதிமொழிகள் 22வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் அவர்களுக்காக வழக்காடி அவர்களை கொள்ளையாடுகிறவர்களுடைய பிராணனை கர்த்தர் என்ன செய்வாரா? கொள்ளையாடுவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, எரேமியா 51வது அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலவேளையில் நீங்கள் விடுகிற பெருமூச்சியின் சத்தம் என்ன? வேதத்தை கவனித்து பார்ப்பீர்களேயானால், யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்லுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவன் எந்த சூழ்நிலையில் அவன் இந்த வார்த்தையை சொன்னான் தெரியுமா? என கண்பானவர்களே, கவனித்து பாருங்கள். ஜனங்கள் எல்லாரும், அவனை நெருங்கி இருந்த மக்கள் எல்லாரும் வார்த்தையினால் அவனை நெருக்கினார்கள். 10 தரம் அவனை நிந்தித்தார்கள். Glory to God. வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வீட்டு ஜனங்களும் அவனுடைய வேலைக்காரிகளும் அவனுடைய சொந்தக்காரர்களும் அவனுடைய சிநேகிதர்களும் அவனை மறந்து விட்டார்கள். எல்லாரும் அவனை அந்நியனாக எண்ணினார்கள். அவருடைய பார்வைகளுக்கு இவன் ஒரு பரதேசியை போல் இருந்தான். எங்க வேதம் சொல்லுகிறது, நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. என் வாயினால் நான் அவனை கெஞ்ச வேண்டியதாயிருந்தது. அது மாத்திரம் இல்லைங்க, என் சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருந்தது. Glory to God. அவனோடு கூட இருந்த மக்கள், இனபன ஜந்துக்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், சொந்த மனைவி எல்லாரும் விலகி போனார்கள். அவனுடைய இருதயத்தில் எவ்வளவு பெருமூச்சு விட்டிருப்பான். அவன் சொல்றான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நான் என் மாம்சத்திலிருந்து நான் தேவனை பார்ப்பேன். Glory to God. இந்த கால வேளையில் நீங்கள் ஒருவேளை மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்படலாம். நீங்கள் நம்பியிருந்த ஜனங்கள் விலகி போகலாம்.
Glory to God. நம்பியிருந்தவரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை கடந்து வராமல் இருக்கலாம். கவலைப்படாத. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் யார் தெரியுமா? அவர் உன்னோடு இருந்து உனக்காக வழக்காடக்கூடியவர். அவர் வல்லவர். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று இல்லைங்க. இந்த நாளில் ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எதுக்கும் சோர்ந்து போகாத. நான் உன்னோடு கூட இருந்து வழக்காடுவேன், உனக்கு ஒரு நியாயத்தை செய்வேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். செபிப்போமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தினால இந்த கால வேளையில் உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவருக்காக வழக்காடி ஒரு நியாயத்தை செய்கப்பா. அவங்களுடைய பெருமூச்சை கேட்டு கர்த்தர் விடுதலையை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.